ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனல் கூகுள் எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th முக்கியமாக ஆர்ட்ஸ் குரூப்புக்காக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்க்காக செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி தான் இருக்கிறோம். சரியா? இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோஸை நீங்கள் தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பசங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக 35 out of 35 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ செட் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். அதாவது பேரின பொருளியலின் பரப்பெல்லையை விவரிக்கவும். தேசிய வருவாய் கணக்கீட்டில் உள்ள சிரமங்கள் யாவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம்ல. அதுக்கப்புறம் ஏடிஎஃப் மற்றும் ஏஎஸ்எஃப் சரியா இடையிலான சமநிலையை வரைபடம் மூலம் விவரிக்கவும். முடுக்கி இயங்கும் விதத்தினை விவரிக்கவும். சரியா? நாட்டின் பொருளாதார மேம்பாட்டில் வணிக வங்கிகளின் பங்குகளை கூறுக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் பின்வரும் விவரங்களிலிருந்து எக்ஸ் மீது ஒய் மீது எக்ஸ் மற்றும் எக்ஸ் மீது ஒய் ஆகிய ஒட்டுறவு கோடுகளின் சமன்பாடு காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிக்ரெஷன் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் நோக்கங்களை விளக்குக. அதுக்கப்புறம் வரவு செலவு திட்டத்தில் உள்ள பல வகை பற்றாக்குறைகளை விளக்குக. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃபெக்ட் இன் பட்ஜெட். சரியா? அதுக்கப்புறம் திட்டமிடுதலுக்கு எதிரான வாதங்களை எடுத்துரைக்க. டிஸ்கஸ் தி மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட். அதுக்கப்புறம் புதிய பன்னாட்டு வாணிக கோட்பாட்டினை விவாதிக்கவும். பிரிங் அவுட் தி ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிளானிங். அதுக்கப்புறம் பன்னாட்டு பண நிதியத்தின் நோக்கங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். பணத்தின் பணிகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பாக இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதாவது சேயின் அங்காடி விதியினை திறனாய்வு செய்க. கிரிட்டிக்கலி எக்ஸ்பிளைன் சேஸ் லா ஆஃப் மார்க்கெட். சரியா? அதுக்கப்புறம் வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்கும். எக்ஸ்பிளைன் தி ஃபேஸஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.